உம் சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே இந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். சொல்லுங்க. இயேசுவே இந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். உம் சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே தேவனே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள் என்றார். அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லாம் கொடிகள் என்றார். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம். தேவனே எல்லாரும் சேர்ந்து. தேவனே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போ என்னண்டை வாரும் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போ என்னண்டை வாரும் என்றார். கண்ணீரோடே அவர் பாதம் அடைந்தார், என்னில்லா நன்மை தருவார். கண்ணீரோடே அவர் பாதம் அடைந்தார், ஆமென், நன்மை தருவார். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. தேவனே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். திறந்த வாசலை தந்து விட்டார், ஒருவரும் பூட்ட மாட்டார். திறந்த வாசலை தந்து விட்டார், ஒருவரும் பூட்ட மாட்டார். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டார், சோதனைக்கு தப்பி செல்லுவார். ஆமென். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டார், ஹல்லேலூயா, தப்பி செல்லுவார். தேவனே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். உம் சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே தேவனே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். மீண்டுமாக சேர்ந்து எல்லாரும். தேவனே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே இயேசுவே என் ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். தியானமும் ஜெபமும். புதிய உடன்படிக்கையின்
மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம் இரட்சகரின் இரத்தமோ நமது பாவ மன்னிப்புக்காகவும் ஆசீர்வாத நிறைவுக்காகவும் அன்போடு வழக்காடுகிறது. அதுதான் எபிரேயர் 12:24 வாசிக்க கேட்டீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம், அது வெளியேற பெற்ற ரத்தம், அது கனி கொடுக்கும் ஆசீர்வாதம் பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காது. நீங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதால் முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். எபேசியர் 1:13. உன்னதமானவரின் மறைவில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாமல் தேவனுக்குள் உங்களுடைய ஆவியின் அமைதியை, விடுதலையை காத்துக்கொள்ள முடியும். விசுவாசியுங்கள். நீங்கள் பரலோகத்தின் குடிமக்கள். நீங்கள் அலைகிறவர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் புதிய சிறப்பான உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாபத்தை முறிக்கிற ரத்தம். இயேசுவே உங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிறபடினால அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவே பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டீர்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல் சொல்லப்பட்ட சாபங்கள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை ஆகிவிட்டீர்கள். இதை நீங்க நம்புங்க. இந்த ஆசீர்வாதத்தை உரிமை பாராட்டுங்கள். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவருடைய ரத்தம் நம்மை முற்றிலும் விடுதலையாக்கி இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமை பாராட்டி கொண்டே இருங்க. அன்பானவர்களே, உங்களுடைய மகாபிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தின் வல்லமையோடு கூட உங்களுக்காக மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பறந்து பேசுகிறார். ஆதலால் எழுதல் சாபங்களை உடைத்தெறியுங்கள். உங்கள் பரிசுத்தத்திற்காகவும் நீங்கள் தேவனுடைய கிருபையிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடப்பதற்கு இந்த இரத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். எபிரேயர் 10:29. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துல வல்லமை உண்டு. பாதுகாக்கும் ரத்தம் சாபங்கள் அனைத்தையும், விரோதமான எல்லாம் உருவாக்கப்படுகிற எந்த செயலையும் அது வாய்க்காதே போக பண்ணி போடுகிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் கீழே நீங்க பாதுகாப்பாகத்தான் இருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அன்பின் தகப்பனே, உங்களுடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அதில் உள்ள பாதுகாப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து துதிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தின் கீழாக இருக்கிறோம். எங்கள் ஜீவன் உமக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் இரட்சகரின் ரத்தமே எங்களது பாவ மன்னிப்புக்காக, ஆசீர்வாத நிறைவுக்காகவும் எங்களுக்காக வழக்காடுகிறது, பரிந்து பேசுகிறது. எபிரேயர் 12:24 படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மத்தியஸ்தராயிருக்கிறார். நன்மைகளை பேசி நன்மைகளை வருவித்துக் கொள்ளுகிற ரத்தத்தின் வல்லமை, அவர்தான் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உங்கள் பாதுகாப்புக்காக அவர் இருக்கிறீர்கள். அவர் உங்களை முத்திரித்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவியின் முத்திரையினால் நீங்க முத்திரை போடப்பட்டுள்ளீங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த உணர்வை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அவரோடு தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நீங்கள் அப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஏற்கனவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் இன்னமும் என்ன தவறு இருந்தாலும் அறிக்கை செய்யுங்கள், மன்னிக்கப்படுங்கள், ஒப்புரவாகுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாபங்கள் அனைத்தையும் முற்றிலும் அழித்து போடுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திர தகப்பனே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைக்குள் ஆண்டவரே கடந்து வருவார்களாக. எல்லா பயத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் நீர் ஆண்டவரே விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நித்திய மீட்பை உண்டு பண்ணினீர். எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கி விட்டு உம்மை தேடும் பொழுது, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா பயங்களுக்கும் எல்லா குறைபாடுக்கும்
எல்லா சாபத்துக்கும் எல்லா தருத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறீர் என்பதை விசுவாசித்து உம்முடைய சொந்த ஜனமாயிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் கழுவப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, விசேஷித்த சுத்திகரிப்பை, நன்மையின் காரியங்களையே வருவித்துக் கொள்ளுவார்களாக. இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டானதான ஆண்டவரே அந்த சுத்திகரிப்பு, ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் சுத்திகரிப்பீராக. நன்மையானவைகளை ஆண்டவரே இப்பொழுதும் பேசுகிற இரத்தத்தின் கீழாக அவங்க இருக்கிறதை இப்பொழுதே உணர்வார்களாக. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்ற சத்தியத்தை உடையவர்களாக கிறிஸ்துவுக்குள் அவங்க ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம் அவர்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலே உண்டாயிருக்கட்டும். செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆண்டவரே எந்த மாந்திரிக ஆவியோ தந்திர ஆவியோ பிசாசின் எந்த தந்திர திட்டமும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. சத்ருவுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல், பாவத்துக்கு இடம் கொடாமல் இருப்பார்களாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் உங்களுடைய பாதுகாப்பின் இரத்தத்தின் கீழ் ஒப்படைக்கிறேன் அப்பா. அப்பா, சாபத்தை முறிக்கிற உடைய இரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி. கழுவி சுத்திகரிக்கிற உடைய இரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.